ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் அழகான வணக்கம். விரட்டுற ஓநாயை விட உயிருக்காக ஓடுற மான்குட்டியில் ரொம்ப பலம் வாய்ந்ததாக மாறி போயிடும். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தோட இயற்கையோட படைப்பே அப்படிதாங்க. நம்மளால் ஒரு 10 பேரோட உதவியோட ஒரு விஷயம் செய்கிறப்ப கிடைக்கும்ல ஒரு தன்னம்பிக்கை, தன்னால் முடியும்னு நம்ம ரொம்ப உத்வேகமாக விவேகமாக எடுக்கக்கூடிய முடிவுகளை விட, நம்ம தனியாக யாருமே இல்லை, உதவிக்கு யாருமே நமக்காக ஹெல்ப் பண்ண இல்லை அப்படின்ற நிலையில் நம்ம ஒரு முடிவு எடுப்போம் இல்லையா, அந்த முடிவோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த உலகத்தில் நீங்கள் தனியாக இருக்கீங்க, உங்களுக்கு உதவி பண்ண யாருமே இல்லை, பெரிய ஹெல்ப் பண்ணக்கூடிய பேக்ரவுண்ட் இல்லை, உங்களோட பேரண்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லை, ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட்டாக இல்லை அப்படின்னு இல்லைன்னு இல்லாத விஷயத்துக்கு பின்னாடி போகிறத விட உங்களை நம்புங்க. எதுவுமே இல்லைப்பா, நான் என்னத்தை பெருசாக இழந்துட போகிறேன், எந்த முடிவை எடுத்தாலும் தன்னம்பிக்கையோட தைரியமாக எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் உத்வேகமாக நீங்கள் அதில் முயற்சி பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அதில் முழு வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு ஐயோ எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு இதுக்காக உதவி பண்ணலாம், பண உதவி பண்ணலாம், இல்லைனா ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ இல்லை ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கோ ஒருத்தங்க வந்து கூட நின்னா நல்லாயிருக்கும், சப்போர்ட்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் மற்றவங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட வெற்றியோட வேகம் கம்மியாயிருங்க. யாரோ ஒருத்தவங்க உதவி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சொந்தக்காரனாகட்டும், சொக்காரனாகட்டும், உறவினர்களாகட்டும், நண்பர்கள் யார் வேணா இருக்கட்டு, எந்த பலனும் இல்லாமல் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இல்லைங்க. ஏன்னா இயற்கையோட படைப்பே அதுதான். ஒரு விஷயத்தை கொடுத்து தான் இன்னொரு விஷயத்த பெற முடியும். ஒரு தாயா இருந்தால் கூட இல்லை, தன்னோட குழந்தைகிட்ட வந்து எதுக்காக அவ்வளோ அன்பு காமிக்கா? எல்லாரும் சொல்கிறாங்க இயற்கையிலேயே தாய் அன்பு ரொம்ப பெருசு. இல்லை, அந்த குழந்தை கடைசி காலத்தில் தன்னை காப்பாற்றும், தனக்காக நிற்கும், தன்னோட கௌரவத்தை மானத்தை காப்பாற்றுறதுக்காக நல்லா படிப்பான், வேலைக்கு போவான், இப்படி ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு. அது வந்து கெட்ட விதமான எதிர்பார்ப்பாக தான் இருக்கணுன்ற எந்த அவசியமே இல்லைங்க. சின்ன சின்ன எதிர்பார்ப்பு தான், கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். என் குழந்தைக்காக நான் என்னோட உழைப்பை கொடுக்கேன், என்னோட நேரத்தை கொடுக்கேன், அந்த குழந்தை எப்போ என்னால் முடியாமல் போகுமோ அப்போ என்ன காப்பாற்றும். இப்படி தாங்க உலகமே இயங்கிட்டு இருக்கு. ஸோ தயவு செய்து யாருமே இல்லை, எதுவுமே இல்லைன்னு வருத்தப்படாதீங்க, பயப்படாதீங்க. தனியாக பறக்க தெரியுமா பருந்து, அதோட உயரத்தை எந்த ஒரு பறவையாலையும் தொடக்கூட நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. ஸோ வாழ்க்கையில் நீங்கள் பருந்து மாதிரி இருங்க, தைரியமாக முடிவெடுங்க, தனிச்சு முடிவெடுங்க. வாழ்க்கையில் நீங்கள் தொடங்கக்கூடிய தொட்ட எல்லா விஷயங்களும் வெற்றி பெறுன்றதை நம்புங்க.